வால்பாறை மான்சூன் கிளைமேட்டில் தேயிலை பறிக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி இது பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். அடமழை அப்படி பெஞ்சிட்ருக்கும், பயங்கரமாக குளிரும், நம்மளால் எந்திக்கவே முடியாது. அப்பா அம்மாலாம் நேரமாக எந்திரிச்சிருவாங்க. அப்படி வேலைக்கு கிளம்பி போகும்போது ஒரு காஸ்டியூம் போடுவாங்க பாருங்கள். ஐயோ, அவங்க ஒரு 50 கிலோ இருக்காங்கன்னா அவங்க போடுற காஸ்டியூம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து அவங்களோட வெயிட்டே ஒரு 55 கிலோ 56 கிலோ வந்துடும். இதோடு சேர்த்து இவங்களுக்கு மதியத்துக்கு தேவையான சாப்பாடு, தேயிலை பறிக்கிறதுக்கான அந்த கத்திரி, தேயிலை அந்த அளவு பார்த்து வெட்டுறதுக்கான அந்த குச்சி, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ வந்துடும். காஸ்டியூம் சொன்னோம்ல, அந்த காஸ்டியூம் அவங்க போடுறதுக்கே அது காஸ்டியூம் சொல்ல முடியாது. அந்த தேயிலை பறிக்கிறதுக்கான அந்த அவங்க சேஃப்டிக்கு அது கட்டுறதுக்கான அந்த சாக்கு அதெல்லாம் தான் ஒரு காஸ்டியூம்னு சொல்கிறேன். இது அவங்க போடுறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆகும். 7 மணிக்கு எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு 7:15 இதெல்லாம் ரெடி பண்ணி மீதி இருக்க 1/4 மணி நேரத்தில் காட்டுக்கு நடந்து போய் சில டைமில் தூரமாக இருந்தால் வண்டி கொடுப்பாங்க. அந்த வண்டியை விட்டு நடந்து தான் போகணும். பட் ஒரு சூழ்நிலையில் காலையிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த காலையில் வேலைக்கு கிளம்பி போவாங்க. அங்கே வேலையில் போய் மட்டும் சும்மா இல்லை, அங்கே 1008 அரசியல் நடக்கும். அந்த அரசியல்லாம் மேனேஜ் பண்ணி இவங்க வேலை முடித்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே அப்பாடான்னு அவங்களுக்கு ஆயிரும். வேலை பார்க்குற இடத்துல சில டைமில் அடிபட்டிருக்கும். அதை கூட வீட்டில் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னைக்காச்சும் நம்ம எதார்த்தமாக பார்க்கும்போது தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அன்றைக்கி அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆனிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.